மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 26th Jan 2026 அப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு சேலரி பே பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னு சொல்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏற்கனவே தம்ப்நெயில பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் அந்த ஒரு நாள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 3 மடங்கு சேலரி பே பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறத என் தம்ப்நெயிலையும் நான் போட்டிருக்கேன். என்ன மேட்ருன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 26th Jan அன்னைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடு நேஷனல் அண்ட் ஃபெஸ்டிவல் ஹாலிடே ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டிலேயே ஃப்ரேம் பண்ண அது ஒரு பர்டிகுலரான ஆக்ட். அந்த ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு வருஷத்தில் ஒரு வேலை செய்கிற எம்ப்ளாயிக்கு 4 நாள் கன்ஃபார்மாக லீவு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 நாள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீவ் இல்லை ஹாலிடே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 நாள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26th Jan which is your Republic Day and 15th August Independence Day, 2nd October காந்தி ஜெயந்தி, 1st May ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4 நாளும் நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக 4 நாளுமே ஹாலிடே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அன்றைக்கி உங்களுக்கு லீவ் கொடுத்தாகணும். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ரொம்ப காமனாக சொல்லணும்னா ஸோ அந்த 4 நாள் கண்டிப்பாக லீவ் கொடுத்தாகணும். அது இல்லாத ஃபெஸ்டிவல் ஹாலிடே 5 நாள் அது அந்த கம்பெனி சூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் ஃபெஸ்டிவல் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். மேபி உங்களோட தீபாவளி, இது விநாயகர் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜா அப்படின்னு சொல்கிறது அந்த கம்பெனியை சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த 4 நாள் கன்ஃபார்மாக நேஷ்னல் ஹாலிடே கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 4 நாள் ஒரு சில கம்பெனி வேலை செய்கிறாங்களே அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது, எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்களே அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதும் இந்த ஆக்டில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரூல் படி, அதாவது அந்த ஆக்ட் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதாவது எம்ப்ளாயி அந்த ஒரு நாள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு 3 மடங்கு சேலரி பே பண்ணி ஆகணும். அந்த ஒரு நாள் சேலரி எவ்வளவோ அந்த சேலரியோட 3 மடங்கு பே பண்ணி ஆகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க டபுள் தி சேலரி தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது கால்குலேஷன். 3 மடங்கு சேலரி பே பண்ணி ஆகணும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு நாள் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 நாள், அதாவது இந்த தடவை 2026 மண்டே வருது, ஜான்வரி 26 2026 மண்டே வருது. ஸோ மண்டே நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, இந்த 3 நாளில் முன்னாடி 3 நாள் இல்லை பின்னாடி 3 நாள் ஒரு நாளில் கண்டிப்பாக காப் ஆஃப் கொடுத்தாகணும், அதாவது லீவ் கொடுத்தாகணும். அதுக்கு முன்னாடி நாள் தான் சண்டே வந்துடுது. சண்டே எப்படி பார்த்தாலும் எனக்கு லீவ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சண்டே ஒரு வீக்கோட லீவில் போயிடும். ஸோ சண்டே நார்மலாகவே உங்கள் கம்பெனி லீவ்னா அது இல்லாத இன்னொரு நாள் லீவ் கொடுத்தாகணும். இதுதான் அந்த ரூல் புக்கில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரொம்ப சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒரு கால்குலேஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட ஒரு மாதம் சேலரி 31,000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 31,000 ரூபா 31 நாள் ஜனவரி மாதத்தில் இருக்குது. 31,000 ரூபா உங்களுக்கு சேலரி. அந்த 31,000 ரூபா சேலரியில் 1 டே சேலரி எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 31,000 டிவைடட் பை 31 டேஸ் போட்டிங்கன்னா உங்களோட மாத சேலரி 1,000 ரூபா வருது. சரியா? இப்போ 3 மடங்கு சேலரி உங்களுக்கு பே பண்ணி ஆகணும். அப்போ 1000 × 3 உங்களுக்கு 3,000 ரூபா பே பண்ணி ஆகணும். நல்லா நான் வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு நாள் சேலரியோட 3 மடங்கு பே பண்ணி ஆகணும். அப்படி 3 மடங்கு அந்த கம்பெனி பே பண்ணலன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ 26 Jan 2026 மண்டே வருது. மண்டேக்கு 3 நாள், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படின்னா மண்டேக்கு அப்புறம் 3 நாள், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த 3 நாளில் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு லீவ் கொடுத்தாகணும். அதாவது காம்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப் ஆஃபை கொடுத்தே ஆகணும். இது மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பொங்கல் லீவ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அடுத்து திருப்பி 26th Jan ஒர்க் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த 26th Jan ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனியில் 3 மடங்கு சேலரி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா முன்னாடி 3 நாள் பின்னாடி 3 நாளில் ஒரு நாள் உங்களுக்கு காம்ப் ஆஃபோ லீவோ கொடுத்தாகணும். இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸு நம்ம சேனலில் அடிக்கடி எனக்கு தெரிஞ்ச விஷயத்த படித்து நான் போட்டுட்டு இருக்கேன். எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான் இந்த வீடியோ போடுறேன். நான் எந்த ஒரு கன்சல்டன்சி எதுவுமே பண்ணல. எஜுகேஷன் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், நிறைய பேருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு போட்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தோணுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.